வணக்கம் நண்பர்களே. முதலமைச்சர் விஜய் கரூர் போறாரு. ஒரு பெரிய அதிரடி. கடந்த ஆண்டு கூட்ட நெரிசல்ல பாதிக்கப்பட்ட உயிரிழந்த குடும்பங்களுக்கு சேர்ந்த 32 பேருக்கு அரசு பணி நியமன ஆணை கொடுக்கிறார். இந்த நிகழ்வு ஒரு முக்கியமான அரசியல் மாற்றத்தை கொடுக்குதுங்க. அதை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். முதலமைச்சர் கரூர்ல என்னென்ன செய்ய போறாருங்கிறது நீங்க பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. முக்கியமாக அங்கே போறாரு. அவங்க அரசு விழாவில் கலந்துக்கிறாரு. அந்த கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர் 32 பேருக்கு அரசு பணி நியமன ஆணை கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. ரோட் ஷோ நடத்துறாரு. இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்க. போன வருஷம் உங்களுக்கு தெரியும், செப்டம்பர் 27 திரு விஜய் அப்போதுதான் ஒரு மாசம் முன்னாலதான் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பல்வேறு ஊர்களுக்கு போனாரு. திருச்சிக்கு போனாரு, திருவாரூர் போனாரு. கரூருக்கு வந்தபோது அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அதுல 41 பேர் உயிரிழந்தாங்க. இதற்கான காரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடக்குது. அந்த நிகழ்வு நடந்த பிறகு எந்த விதமான அரசியல் மாற்றங்கள் நடந்தது அப்படின்னா, திரு விஜய் உடைய அரசியல் வாழ்க்கை அத்தோடு முடிஞ்சிடும் அப்படின்னு நிறைய பேர் கனவு கண்டாங்க. அவரை எப்படியாவது ஒரு கட்டத்துக்குள்ள அடக்கி வைக்கணும் அப்படிங்கிற முயற்சி நடந்தது. அவர் எங்கேயுமே பிரச்சாரத்திற்கு போகாதபடியான சட்டதிட்டங்கள், வரைமுறைகள் வகுக்கப்பட்டன. அந்த நிகழ்வு நடந்தபோது திமுகவை சேர்ந்த, அப்போது திமுக ஆட்சி இருந்தது, அப்போ அதை சேர்ந்த அமைச்சர்கள் எந்த விதமான ரியாக்ஷன் கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியும். இது மோதிர நிகழ்வுக்கு என்ன காரணம், இப்படி எல்லாமே பேசப்பட்டது. திமுக மீதும் பல்வேறு தரப்பினர் புகார் சொன்னாங்க. விசாரணை நடக்குது. அந்த நிகழ்வு நடந்த பிறகு இதற்கு பாதுகாப்பு குறைபாடு காரணம் அப்படின்னு முதல்ல சொன்னவர் யாருன்னா அண்ணாமலை. அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமி எல்லாம் திரு விஜய்க்கு ஆதரவு போல பேச ஆரம்பிச்சாரு. திரு டிடிவி தினகரன் தான் இப்படி இல்லாம அப்படி இல்லாம நடுநிலை வகிச்சார். அரசியலை நினைவுபடுத்துறேன், அவங்க எல்லாம் இப்ப எப்படி மாறி போயிருக்காங்கிறதுல. எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, திரு விஜய் கூட்டணி அமைச்சிருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாரு. அவருடைய பிரச்சார கூட்டங்கள் கூட அங்கு கொடி தெரியுது பாருங்க, நம்பிக்கை நட்சத்திரம் இப்படிலாம் சொன்னாரு. திரு விஜயோட கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடக்கிறத மாதிரி காமிச்சாரு. ஆனா நடக்கல. ஆனா அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் திரு விஜயோடைய செல்வாக்கு உயர்ந்துட்டு இருந்துச்சு. அந்த பகுதி மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க அந்த நிகழ்வு, முக்கியமாக கரூர் நிகழ்வு நடந்ததற்கு மறுநாள் நாங்க எங்க சேனல்ல போட்ட அந்த வீடியோல என்ன சொன்னோம்னா, திரு விஜயுடைய செல்வாக்கு உயர்கிறது அப்படின்னு போட்டோம். ரொம்ப யாருமே அதை செய்யலைங்க அது வரைக்கும். என்ன காரணம்னா, தமிழகம் முழுக்க அவருக்கு ஆதரவா எப்படி மக்கள் இருக்காங்க அப்படிங்கறத நாங்க பல்ஸ் பார்த்தோம். நாங்கள் இருக்கின்ற பல்வேறு இடங்கள்ல, நாங்க சென்னையிலிருந்து நிகழ்ச்சிகள் பண்றோம். அங்க இருக்கின்ற பகுதிகளுடைய மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிச்சோம். தமிழ்நாடு முழுக்க அது பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் நாங்க கணிச்சோம். இதுல சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, திரு விஜயுடைய செல்வாக்கு குறைந்தது அப்படின்னாங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, திரு விஜய்க்கு சார்பான மக்கள் மனநிலை கரூர் நிகழ்வுக்கு பிறகுதான் அதிகமாச்சு. ஏன்னா அவர் பிரச்சாரம் பண்றதுக்கு சரியான வழிமுறைகள் கொடுக்கப்படல, அனுமதி கொடுக்கப்படல, இப்படி எல்லாமே பேசப்பட்டது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அவர் பல்வேறு ஊர்களுக்கு போனார். ஆனா கரூருக்கு இப்போ முதலமைச்சர் ஆன பிறகு போறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரசியல் முக்கியத்துவம் கொண்டது. கரூர்ல பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பத்தினரை அழைத்து அவர் பேசினார். நீங்க போக மாட்டீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. ஆனா மக்கள் அதெல்லாம் எடுத்துக்கல. கரூரை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரியான ஒரு உயர்வு இருக்கும், எட்ஜ் இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. கரூர்ல அதிமுகவுடைய எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயிச்சாரு. அவர் இப்போ தாவேக்கால் இருக்கிறார். அந்த பகுதி, முக்கியமாக கொங்கு மண்டலம், அதிமுகவினுடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு, கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா கடந்த தேர்தல் என்னாச்சு அப்படின்னா, கோவையிலே ஒரு தொகுதியில் தான் அதிமுக ஜெயிச்சது. யாருன்னா எஸ்பி வேலுமணி. அவரே அதிமுக இருப்பாராங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய கை ஓங்கி இருக்கும் எதிர்பார்க்கப்பட்டது. அவர் தொகுதியில் மட்டும் அவர் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை ஜெயிச்சாரு. ஆனா அங்க அவரு கை தளர ஆரம்பிச்சிச்சு. செங்கோட்டையும் ஜெயிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. செங்கோட்டையும் ஜெயிச்சாரு. கூடியிருக்க நிறைய பேர் ஜெயிச்சாங்க. கரூர் பொறுத்த வரைக்கும் அங்கு அந்த பகுதியில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம். திரு விஜய் போவதன் மூலமாக அங்கு அந்த நிகழ்வுல நெரிசல பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணி நியமன ஆணை கொடுக்கிறது தொடர்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு சாதகமான அம்சம் தமிழ்நாடு முழுக்க ஒலிக்குது. அவர் அங்கு போகக்கூடாது, பேசக்கூடாது,
அங்கே இந்த பணி நியமன ஆணையம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு செய்யப்பட்டது, அது நிராகரிக்கப்பட்டது. என்ன காரணம் அப்படின்னா, ஏங்க ஒரு முதலமைச்சரை ஒரு உச்சநீதிமன்றம் அவருடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டது திமுக மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்ல, திமுக சேர்ந்த வழக்கறிஞர், திமுக சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் திரு விஜய் குற்றவாளின்னு சொன்னதும் திமுக உச்சநீதிமன்றத்துக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு. எங்க உங்க ஆட்சியிலேயே எஃப்ஐஆர்ல அவர் பேரையில நீங்க இப்படி சொல்லலாமா அப்படின்னு. இது எல்லாமே திமுக தேவையில்லாமல் வரவழைத்து கொண்ட ஒரு பின்னடைவு. போறாரு, கொடுக்குறாரு, அது நடந்து போகுது. இப்ப என்ன விதமான பிக்சர் ஆயிருச்சு அப்படின்னா, அவர் ஏதோ நல்லது செய்ய வந்தாரு, அது திமுக தடுக்க நினைச்சது அப்படி தமிழ்நாடு முழுக்க எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு. எல்லா மக்களுக்கும் போய் மொபைல போய் சேர்ந்துருச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு திமுக எதிர்ப்பு போல இருக்கு. இதே மாதிரி நாம் தமிழர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எங்க உங்க கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு போய் உதவி தரீங்களே அப்படின்னா, அங்க அங்க பொதுமக்கள் கிடையாதா? யாரும் எந்த கூட்டத்துக்கு போலாம்ல. அவங்க வருகின்ற பொதுமக்கள் தாவேகா கூட்டத்துக்கும் போகலாம், திமுக கூட்டத்துக்கும் போகலாம், அதிமுக கூட்டத்துக்கும் போகலாம், நாம் தமிழர் கூட்டத்துக்கும் போலாம்ல. அப்ப ஏதாவது அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னா அதுக்கு அரசாங்கம் தேவையானவற்றை செய்யலாம். இதுல திரு விஜய்க்கு ஒரு ஸ்பெஷல் கமிட்மெண்ட் இருக்குங்கிறத மறுக்க முடியாது. என்னன்னா, அதன் மூலமாக ஒரு அரசியல் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது. அவரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு 1.5 வருஷம் இருந்தது. செப்டம்பர் 25 போன வருஷம் செப்டம்பர் 27 தானே கரூர் சம்பவம் நடந்தது. அவர் கட்சி ஆரம்பிச்சு ஒரு 1.5 வருஷம். அதுல எந்த ஒரு அரசியல் தலைவரும் காணாத ஒரு திருப்பம் நடந்தது. அந்த திருப்பத்தை தாண்டி அவர் மீண்டும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு புயல் வேகத்தில் தெறிக்க விட்டு பிரச்சாரம் பண்ணதுல ஆட்சிக்கு வந்துட்டார். இதை தாங்க முடியாத எதிர்கட்சிகள் தான் என்ன செய்யறது அப்படின்னு இருட்டில் அப்படியே போயிட்டு இருக்காங்க. குரோப்பிங் இந்த டார்க்னு சொல்லுவாங்க. இருட்டில் என்ன பண்றதுன்னே தெரியல. முக்கியமா திமுக இருக்கின்ற தலைமையில எந்த திசையில போறதுன்னு தெரியல. பெருசுகளை வச்சுட்டு எப்படி மாரடிக்கிறதுன்னு தெரியல. பெருசுங்களாம் மிகப்பெரிய கைகளா இருக்கு. நிறைய கடந்த ஆட்சியில ரொம்ப மக்கள் சேவை செய்து நிறைய வளமாயிடுச்சு. இதையும் கட் பண்ணி விட முடியல. இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னா இளைஞர்கள் அந்த அளவுக்கு மேல வருவாங்களாங்கிறது தெரியல. இளைஞர்கள் கொடுத்தா மூத்ததெல்லாம் கோச்சிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்கிற சந்தேகம். அதுக்காக ஆலோசனை குழு, அறிவுரை குழுன்னு சொல்லி குழு மேல குழு போட்டு ஒண்ணுமே செய்யாம இருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட தலைவர் அளவுக்கு இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் பேசுற பேச்செல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபன்னியா இருக்கு, ரொம்ப காமெடியா இருக்கு அப்படின்னு திமுக ஆதரவாளர்களை பதிவு போடுறாங்க. என்ன போடுறாங்க திமுக ஆதரவாளர்கள்? திராவிட கட்சி எப்படி நடக்கணும் அப்படின்னு அறிவுரை கொடுக்குறாங்க. யாருக்கு? திமுகவுக்கு. அப்புறம் என்ன சொல்றாங்க? கலைஞர் ஆட்சி காலத்தில் இருந்தது போல் இருக்க வேண்டும் அப்படி அறிவுரை சொல்றாங்க. ஏன்னா இப்போ உதயநிதி ஸ்டாலினுடைய அப்ரோச் சரியில்லை, இந்த கட்சி மீண்டு வருமாங்கிறது தெரியல, கலைஞர் போல் செயல்படுங்கள். ஐயா, கலைஞர் போல் செயல்படணும் தான், ஆனா கலைஞர் இல்லையே. நீங்க இப்போ போய் கலைஞரை கூப்பிட்டு வந்தா ஐயா இப்போ விஜய்க்கு எதிராக அரசியல் பண்ணுங்கன்னு சொல்ல முடியும்? இந்த ஆர்ப்பரிப்புலாம் தேவையில்லாது. ரொம்ப மக்கள் கஷ்டத்துல இருக்காங்க திமுக ஆதரவாளர்கள். விஜயோட இந்த ரூட் இருக்குல்ல, கரூர் ரூட்டு, இது தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது. அவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அதெல்லாம் நாங்க சொல்லியிருக்கோம். தேர்தலுக்கு முன்னால அவர் ஒரு தடவை வெளியே வந்தாருன்னா 2% ஓட்டு அதிகமாகுதுன்னு. இப்போ ஆட்சி வந்துட்டாரு. இப்போ ஒரு தடவை வெளியே வந்தாருன்னா இன்னும் 2% ஓட்டு ஏறுது. மற்ற கட்சிக்காரங்களாம் கொஞ்சம் கலங்கி தான் கிடக்குறாங்க. நன்றி, வணக்கம்.